ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளோட பேச விரும்புகிறார். என் கூட சேர்ந்து யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாசிங்க. ஒரு 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க, சரிங்களா? இந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். இதில் என்னென்னா, நான் ஒரு சில வசனம் மட்டும் வாசிக்கிறேன். போதகரே, இந்த ஸ்திரீயை 4ஆம் வசனம், இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். எப்படி இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிக்கப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பரிசேயர்கள், அதுக்கப்புறம் வேறு யார், 3ஆம் வசனத்தை வாசிப்போம். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும், அதாவது தே நோ த லா வெரி வெல், சரிங்களா? ஒருவேளை கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ஒருவேளை இப்போது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் பண்ண பாவம் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் என்னை வேதனையாக பார்க்குறாங்க, என்னை குத்தி குத்தி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்திரீயை விபச்சார ஸ்திரீயாக தான் அவங்க பார்க்குறாங்க. அவள் விபச்சாரம் பண்ணால் நாங்கள் கண்ணால் பார்த்தோம், நாங்கள் கையும் காலமாக பிடிச்சி கொண்டு இங்கே வச்சுருக்கிறோம். ஒருவேளை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்திரீயோட பாவத்தை ஆண்டுகிட்ட சொல்கிறாங்க, குத்தி குத்தி காமிக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்ன கூட எல்லாரும் குத்தி குத்தி காமிக்கிறாங்க, நான் பண்ணதை குத்தி குத்தி காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் பண்ணதை எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், நம்பி தான் சொன்னேன் அம்மா அப்பா கிட்ட, ஆனால் அவங்களே ஒரு சில நேரத்தில் நான் பண்ண பாவத்தை குத்தி குத்தி பேசுகிறாங்க, என்னால் தாங்கிக்கல முடியல. ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்னை குத்தி குத்தி பேசுகிறாங்க, என்னை வேதனைப்படுத்தி பேசுகிறாங்க, நான் பண்ண தப்பை சொல்லி சொல்லி பேசுகிறாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னை பாவி பாவின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல இந்த ஸ்திரீயை விபச்சார ஸ்திரீன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருக்கார். உங்களுக்கே தெரியும், அவர் என்ன பண்ணார், எழுதிக்கிட்டு இருந்தார்ல. அப்போது மறுபடியும் போய் இந்த பொண்ணு இப்படி பண்ணால் நீங்கள் என்ன பதில் சொல்லாத மாதிரி இருக்கீங்கன்னா, அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்து, பாவம் பண்ணாதவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா முதல்ல கல்லை போடுங்க அப்படின்றார். அப்படின்னா பாவம் பண்ணாதவங்கன்னா, அப்போது அவருக்கு நல்லா தெரியும் எல்லாரும் பாவிகள். அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, குட் டீச்சர்னு சொல்லும் போது யார் குட் இந்த உலகத்தில்? நோபடி இஸ் குட் இன் திஸ் வேர்ல்ட். ஆண்டவரே சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நோபடி இஸ் குட். அவரே குட்னு சொல்லலை, ஆனால் அவர் பரிசுத்தவான், நல்லா தெரியும் நமக்கு. அவரை சொல்லிக்கல. அவர் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு அந்த இடத்துல. யார் தவறு பண்ணல முதல்ல கல்லை போடுங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் மேலே கல்லை தூக்கி போடுறாங்களா, குத்தி குத்தி பேசுகிறாங்களா, அவங்க முதல்ல அவங்கள குறித்து அவங்க யோசித்து பார்க்கணும், ஆண்டவர் அவங்களை எப்படி பார்க்குறாருன்னு சொல்லி. அவங்க சொல்லலாம், நான் இந்த தப்பம் பண்ணேன். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம். முதல்ல ஆண்டவர் ஸ்டாண்டர்டில் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? அப்புறம் மற்றவங்களை பற்றி பேசுவோம். ஓகே, குத்தி குத்தி பேசுகிறாங்க நிறைய பேர். அவன் பாவி, அவன் மோசமான. ஒரு சிலர் பாவிங்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாருன்றாங்க. எனக்கு ஒன்று புரியலைங்க. வசனத்தில் பாவிகளை ரசிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் பாவிங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு, அவங்க கூட ஹீ ஸ்பெண்ட் சம் டைம் இல்லை. அப்போது அவர் நேசிக்கிறது பாவிகளை. அவருக்கு தெரியும் யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்படுறதோ அவன் அதிகமாக நேசிப்பான்னு தெரியும். அதுக்காக உங்களை பாவம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை. அவர் பாவிகளை நேசிக்கிறான்னு தான் நான் சொல்கிறேன். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ பாவி, உங்ககிட்ட எப்படி ஆண்டவர் பேசுவார்? கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். என்னைக்கு நீங்கள் அவர் பாதத்தில் போய் ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களோ, அந்த நொடியிலே ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றிருக்கிறார். யூ ஆர் அ ஹோலி நேஷன் ஃபார் காட். யூ ஆர் அ ஹோலி நேஷன். அதை மறந்துடாதீங்க. மனுஷங்க குத்தி குத்தி பேசுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் ஏசப்பா ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆண்டவர் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் வாங்க, அது போதும். ஆனால் நீங்கள் உண்மையாக இருங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் உண்மையை வெளிப்படுத்துவார். நன்றி. ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் உண்மையை வெளிப்படுத்துவார். He will surely reveal people who you are. God will do it. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, பரிசுத்தமாகவே இருக்கணும். இங்கே என்ன நடக்குது, நீங்கள் அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா 9ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு, என்னம்மா தண்ணியா, she likes water. வாசிக்கிறேன். ஓகே நீ பாரு, தண்ணி பாரு. இங்கே பாரு, வீடியோவில் எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. டாடி இந்த வசனத்தை கொடுத்துற, ஏசப்பா பேசிகிட்டு இருக்கார்ல. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை பாருங்கள், அவங்க மனசாட்சி குத்துனோன்னு அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களை குத்தி குத்தி பேசுகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கே மனசாட்சி குத்தம், ஒரு நாள் அவங்க எடுத்து போட்டுருவாங்க. அவங்க வாயிலேருந்து வார்த்தை வராமல் நிறுத்திடுவார். கண்டிப்பாக செய்வார். நம்ம கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது.
நீங்கள் ஆண்டர் பார்த்து பிடிங்க, ஆண்டர் பார்த்து நில்லுங்க, அவர் கூட நில்லுங்க. அந்த ஸ்திரீ ஆண்டர் கூட தான் நின்னாங்க. ஆண்டர் பார்த்துக்கிட்டாரு. அவங்க மனசாட்சி குத்து அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை உங்களை மனசாட்சி குத்துற மாதிரி பேசுறாங்களா, ஆண்டர் கண்டிப்பாக அவங்களை எடுத்து போடுவார். தைரியமா இருங்க. ஒரு நிமிஷம். சரியா போச்சு. ஓகே. ம் சரி, மம்மி வராங்க. சரி, தண்ணி நீ தண்ணியில் காலை வச்சுக்கோ. இங்கே தண்ணி காலை வச்சுக்கோ. டாடி இங்கே உட்காந்துருக்கேன். ஐ ஓகே. ஆண்டவர் எடுத்து போடுவார், கவலைப்படாதீங்க. அடுத்து ஒரு வசனம் பாருங்க, அழகா அந்த வசனம் சொல்லுது, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்போ அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கண்டம் பண்ண போறதில்லை. ஐ எம் நாட் கோயிங் டு டாக் லைக் தட். நான் உன் பாவத்தை குத்தி பேச போறதில்லைன்னு சொல்றாரு. ஏசப்பா ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அந்த ஸ்திரீ கிட்ட, நான் உன் பாவத்தை குத்தி பேச மாட்டேன், நான் உன்னை பாவி நான் தீர்க்க போறது இல்லை, ஐ எம் நாட் கோனா கண்டம் யூ. ஆனா ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. ஒரு விஷயத்தை திரும்ப நல்லா யோசித்துக்கோங்க, திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாதீங்க. அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற கட்டளை. அவர் உங்களை பாவியா பார்க்கல, தான் பிள்ளையா பார்க்குறாரு. யாரெல்லாம் உங்களை கண்டம் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுவார், கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாதீங்க. அதை தான் ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிறார், என்னிடமும் விரும்புகிறார், கெட்டவரிடம் விரும்புகிறார், எல்லாத்தையும் விரும்புகிறாதாங்க. திரும்ப அதை செய்யாதீங்க. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு இடத்த மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. திரும்ப செய்கிறோம். டோன்ட் டூ தட். பட் காட் வாண்ட்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஹி லவ்ஸ் யூ ஸோ மச். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், இப்போவே மன்னிக்கிறாருங்க. தைரியமாக இருங்க. நீங்கள் பாவி இல்லை, நீங்கள் அவர் பிள்ளை. ஆனால் திரும்பவும் அந்த தப்பை செய்யாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் எங்களோடு பேசுங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாவி இல்லை, நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா. எங்களை உங்கள் பிள்ளையாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. பார்க்குற ஒவ்வொருத்தரும் உற்சாகமாக போகட்டும். யாரெல்லாம் எங்களை குத்தி பேசுகிறாங்களோ அவங்க மனசாட்சி குத்துட்டோம் ஆண்டவரை. ஏன்னா நீங்கள் எங்களை மன்னிச்சிட்டிங்க. தான் பிள்ளைய நீங்கள் எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லைப்பா. ஆனால் திரும்பவும் அந்த தப்பை நாங்கள் செய்யக்கூடாது. எங்களை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுதுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன் அமேன். God bless you. நீங்க ஆண்டோட பிள்ளை, திரும்ப அந்த தப்பை செய்யாதீங்க. God bless you. Bye bye சொல்லாமா? ஜீசஸ் முத்தா குத்துட்டியா? ஓ ஜூஜோ. Bye everyone. Bye சொல்லு. கெட்டுறா. நாங்க தண்ணியில் விளையாட போறோம். ஓகே.